வாழ்க்கையை உருவாக்குபவன் தான் வெற்றி அடைகின்றான். டெலிபரேட்டான டெசிஷன் எடுத்து, உறுதியான முடிவுகள் எடுத்து, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ சாய்ஸ் முடிவு பண்றவன் அவன் தான் வெற்றி அடைகிறான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ சாய்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு டிசிப்ளின். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சாதனை பாவம். மயக்கமா இருக்கோ, தூக்கமா இருக்கோ, எரிச்சலா இருக்கோ, காலையில பிரம்ம முகூர்த்தமான அலாரம் அடிக்கணும். அலாரத்தை நீங்க அடிக்க முடியாத தூரத்துல அலாரம் இருக்கணும். எந்திரிச்சு முகம் கழுவிட்டு தான் அலாரத்தை நிறுத்தவே முடியணும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அலாரத்தை லவுடா பாத்ரூம்ல வச்சிருங்க. எந்திரிச்சு முகம் கழுவிட்டு தான் அலாரத்தையே தொட முடியணும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்திரிச்சாகணும், யோகா பண்ணி ஆகணும். காலையில் எந்திரிச்சதுங்கய்யா, எனர்ஜி ஹாஸ் டு பி ஜெனரேட்டட். அப்படியே ஏதோ அது தானா வரும்னு அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கிறது இல்ல. தானா தருதரம் மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. எனர்ஜி ஹாஸ் டு பி ஜெனரேட்டட். தவம் பழகுதல். நம்முடைய ஆகமத்துல சரியா பாதத்துக்கு பெருமான் அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதாவது லைஃப் ஸ்டைல் டிசிப்ளின் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். லைஃப் ஸ்டைல் டிசிப்ளின் என்னங்கய்யா, எந்த பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனும் லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினால தாங்க நடக்குது. ஞானம் ஆகட்டும், வெற்றி ஆகட்டும், எதுவாகட்டும் லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினால தாங்க நடக்குது.